பாப்பா மகனே விஸ்வகர்மா. தாயே இங்க பாப்பா. சொல்லுங்கம்மா. அம்மாவுக்கு ஒரு அழகான கட்டை சிமிழ் கூடு ஒன்று வேண்டும். எந்த சேஃப்ல எந்த சைஸ்ல வேணும்னு சொன்னா நல்லா இருக்கும். கைக்குள்ளே அடக்கமா இருக்கணும். கைக்குள்ள அடக்கமா இருக்கணும். திருக்காணி பூட்டும் போடணும். அதுக்கு பூட்டு வேற வேணுமா? ஆமா. சரி, அப்புறம் போட்டு எனக்கு செய்யுது. அது காஞ்சிபுரம் கட்டையில செய்யணும். ஓஹோ, சின்ன சின்ன சாதாரண கட்டை தான் கைவசம் இருக்கு. ஒரு 10 மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்க. நீங்க சொன்ன மாதிரியே காஞ்சிபுரம் கட்டைய வெட்டி இப்ப கொண்டு வர்ற பாருங்க. சீக்கிரம் ரெடி பண்ணி கொடு. ரெடி பண்ணிட்டியாப்பா? இருங்கம்மா, அவசரப்படாதீங்க. வேலை நடக்கு. டபால் டபால்னு காஞ்சிபுரம் கட்டையில வெட்டணும்னா கொஞ்சம் ரிஸ்க். ஆஹா, இதா இருக்கு பாருங்க. இந்த கூடு பிடிச்சிருக்க பாருங்க. ஆமா, நம்மட சிமிழ் கூட தானே கேட்டேன். ஆமாம்மா. இதுக்கு திருக்காணி பூட்டு எங்க இருந்து போட ஒரே ஓட்டையா இருக்கு. இந்த இருக்கு இல்லையா, அந்த ஓட்ஸ் அந்த இடத்துல தான் அதுல ஒரு போல்ட் இருக்கும். அந்த போல்ட்டை வச்சு அப்படியே மர கொடுத்தீங்கன்னா ஓகே. அடைச்சுக்கிடும். அதுக்கு கிளீனா அதுதான் கரெக்டானது. அதையா உள்ள சொருவி அப்படியே ஒரு திருக்கிடணும். சரி, அப்படின்னா சரி, இது போதும். நல்லா இருக்குல்லம்மா? நல்லா இருக்கு, அழகா இருக்கு. சரி, ஓகே என்று காஞ்சிபுரம் கட்டை சிமிழ்குட்டை கையிலே வாங்கினாள் பார்வதி. ஆமா. இந்த சிமிழ்குட்டுக்குள்ளாக ஏதாவது உயிரை பிடித்து அடைக்கணும். என்ன உயிரை பிடிச்சு அடைக்கலாம்? யார் அடைக்கலாம் சொல்லுவா? ஒரு யானையை பிடிச்சு அடைச்சிருவோம் பேசாம. யானைய? ஆமா. இந்த சிமிழ்குட்டுக்குள்ள. ஆமா. இதுக்குள்ள யானை போகும் போல. பிடிக்காத பூனை பிடிச்சு அடைச்சிருவோமா? யானையை பிடிச்சு அடைக்குமா? யானையும் போகாது, பூனையும் போகாது. புலியை பிடிச்சு அடைச்சிடலாமா? அதுவும் போகாது. ஒரு கொசுவை பிடிச்சு அடைச்சிடலாமா? கொசுவை பிடிச்சு அடைக்கணுமா? ஒரு ஈச்சை பிடிச்சு அடைச்சிடலாமா? அதெல்லாம் வேண்டாம். அப்ப எதைதான் பிடிச்சு அடைக்கிறது? அதானே எங்க வரான் பாரு. ஆமா, ஒரு அவர் பண்ணுவோமா? எப்படி? ஒரு அக்காளையும் தங்கையும் பிடிச்சு அடைப்போமா? அக்காளையும் தங்கையும் பிடிச்சு அடைச்சாச்சுன்னா சண்டை வந்துரும். ஏன் சண்டை வருது? பொம்பளைங்களும் 10 நிமிஷத்துக்கு மேல சந்தோஷமா இருந்துக்கிட மாட்டாங்க. ஏன் இருக்க மாட்டாங்கிறேன். கொஞ்ச நேரம் நல்லா தான் பேசுவாங்க. கேட்க அந்த கதை கட்டி பக்கத்து வீட்டுக்காரி முதல்ல அவ வீட்டு கதையை பேச மாட்டா. அடுத்த வீட்டு கதையை பேசுவா. அந்த வீட்டு கதையை பேரு அவ என்னெல்லாம் லொல்லு பண்றாரு பேசுவா. அப்புறம் இந்த வீட்டு கதையை பேசுவா. அப்புறம் இவ புருஷன் கதையை பேசுவா. இவ புருஷன் கதையை பேசுவா. இவ மாமியா கதையை பேசுவா. இவ மாமியா கதையை பேசுவா. அதானே ரெண்டு பேரும் மாறி மாறி சண்டை போட்டு கடைசியில ஃபைட் ஆயிரும். ஒருத்து குடிமை ஒருத்து கையில இருக்கும். புடிச்சு இழுத்து பாப்பா. வீக்கா இருந்தா புடிங்கி வந்துடும். ஸ்ட்ராங்கா இருந்தா இருந்துக்கிடும். அப்ப அது வேண்டாம். அப்ப இப்ப 2 பசங்க இருக்காங்க இல்லையா? ஆமா. 2 பையங்களை பிடிச்சு அடிச்சு போட்டு என்ன ஆகும்? அவனும் அதுக்கு மேல ஏன் என்ன ஆகும்? ஆம்பளைங்களும் ஏற்கனவே வீரத்துல கொண்டவங்க, வீரத்துல சிறந்தவர்கள். 2 பேரும் செல்போனுக்கு சண்டை போட்டு எனக்கு உனக்குன்னு மண்டை உருண்டுருவாங்களோ. அதனால அது நமக்கு செட் ஆகாது. அப்படி என்றால் சரி, இதற்குள்ளாக சிறிய உருவத்தை தான் அடைக்க முடியும். சின்ன உருவம் என்றால் வேறு எதை பிடித்து அடைக்கலாம் என்று பார்க்கின்ற போது அதாவது பேர் ஆமா சாரையாக லைன் கட்டி போது எறும்புகள் சாரையாய் செல்கின்றன. அதுல 2 சித்திரமை விடித்தடைத்து கூட்டுக்குள்ளே அப்படி அம்மா அடைத்தினோம் என்றா என்னவா அழகாக திருக்காணி பூட்டுமுட்டு சரி தன் முன்னுடைய முந்தானை செயலில் அப்படி முடிந்து கொண்டு பகவான் வரக்கூடிய திசை நோக்கி மௌனமாக இருக்கின்றாள் பார்வதி. பார்த்தார் பகவான் உலகத்தில் இருந்து கைலாச மலைக்கு வருகின்றார். சரி, பார்வதி மௌனமாக இருப்பதை பார்த்து இருக்கின்றார். வெண்ணே பார்வதி இருப்பதென்ன மௌனமாக இருக்கின்றாள். அதானே பார்வதியால் முகத்தை பார்த்து பகவான் கேட்கின்றார். ஏ பார்வதி,
சுவாமி ஏன் ஏன் இப்படி மௌனமா இருக்கி? ஆமா, என்ன ஆச்சு? என்ன விஷயம்? தினந்தோறும் நான் உலகத்திற்கு சென்று விட்டு கைலாசமலைக்கு வரும்போது அது சிரித்த முகத்தோடு வந்து எனக்கு செய்யக்கூடிய பாத பணிவிடையெல்லாம் செய்வாயே. ஆமா, ஏன் இன்னைக்கு இப்படி இருக்கிற? எல்லாம் நீங்க தாங்க காரணம். நான் என்ன பண்ணேன்? சும்மா இருந்தவள சொரிஞ்சு விட்டுட்டு சும்மா அப்புறம் அது இதுன்னு கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கு. நான் உன்ன சொரிஞ்சேனா? ஏங்க இந்த பாருங்க, என்ன நீங்க காலையில எங்க போனீங்க? காலையில எங்க போவேன்? எப்பவும் போலதான் பூலகத்துக்கு படியிலக்க போனேன். ஆமா, போகும்போது என்ன கூட்டிட்டு போச்சுன்னு கூட்டு போகல பார்வதி. என்ன விட்டுட்டு தான் போனீங்களே? ஆமா, உலகத்துல போய் சரியா படியாவது அளந்திருக்கிறீங்களா? எல்லா விதமான உயிர்களுக்கு பட்டினி இல்லாமல் படியில் வந்து வந்திருக்கிறேன். அப்படி யாரு கலந்து போட்டீங்க? நடப்பன, பரப்பன, நீந்துவன, மிதப்பன எல்லா விதமான உயிர்களுக்கும் அப்படியே படி இழந்தேன். இல்லை என்கின்றேன் நான் ஆமா என்கின்றேன். இல்லவே இல்லை, என்னிடத்தில் இன்றைக்கு 2 ஜீவன்கள் பட்டினியாக இருக்கின்றது. என்ன உன்னிடத்திலே? ஆமா, 2 உயிர்கள் பட்டினியா இருக்கின்றதா? ஆம் சுவாமி. ஏ பார்வதி, உங்களுடைய படியளப்பிலே மாபெரும் பிழை நடந்து விட்டது. என்னுடைய படியளப்பிலே பிழை கண்டு விட்டாயா நீ? நிச்சயமாக. இங்க பாரு, என்னங்க, உன்னிடத்தில் இருக்கும் அந்த 2 உயிர்களும் ஆமா பட்டினியா இருக்குது என்று சொன்னால் இன்று முதல் படியளக்கும் தொழிலும் செய்ய மாட்டேன்.